ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் வரப்போது சொன்ன உடனே பாகிஸ்தான் பல துண்டுகளா உடையுது. எதனால இவங்க இந்த ஒரு கப்பலை பத்தி இவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? 1971 ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் பண்ண சம்பவம் அத மாதிரி. பிரிட்டிஷ் ராயல் நேவி 2ஆம் உலக போருக்காக ஒரு விமான தங்கி கப்பலை உருவாக்குறாங்க. அந்த கப்பலோட பேர் தான் ஹெர்குலஸ். இந்த கப்பலை செஞ்சு முடிக்கும் போது 2ஆம் உலக போர் முடிஞ்சிருது. அந்த கப்பலோட தேவை அவங்களுக்கு இல்லாததுனால இந்தியா அந்த கப்பலை வாங்கிக்கிறாங்க. 3 கோடி கொடுத்து வாங்கி அந்த கப்பலை 8 கோடிக்கு புதுப்பிச்சாங்க. இப்ப இருக்க மதிப்புக்கு 1000 கோடிக்கு மேல போகும். இந்த கப்பலோட பேர் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த். எதற்கும் துணிந்தவன். இந்த கப்பல் எப்பனாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தா வரலான்றத புரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் அவங்களோட நீர்மூழ்கி கப்பலான பிஎன்எஸ் காசியை வச்சு ஐஎன்எஸ் விக்ராந்தை அழிக்க வந்தாங்க. ரஷ்யா நம்ம கொடுத்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராயர் ஷிப் ஐஎன்எஸ் ராஜ்புட்னால பிஎன்எஸ் காசி விசாகப்பட்டினத்துல மூழ்கடிக்கப்படுது. ஆபரேஷன் ட்ரைடன்ட்ல இந்தியா சார்பில் 5 கப்பல் மேற்கு பாகிஸ்தானை போய் தாக்க, கிழக்கு பாகிஸ்தானை தாக்குறதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்த் மட்டும் தான் போனாரு. 23 விமானங்களை நம்மளால ஐஎன்எஸ் விக்ராந்த்ல எடுத்துட்டு போக முடியும். கிழக்கு பாகிஸ்தான்ல ஒரு போர்க்கப்பலை கூட விடல. பாகிஸ்தானோட போர்க்கப்பலான பிஎன்எஸ் கைபர், பிஎன்எஸ் முஃபாஃபிஸ் போன்ற கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த்னால அழிக்கப்படுது. ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருக்க விமானம் மூலியமா பல இடங்கள்ல தாக்குதல் நடக்குது. இந்த ஒரு போர்ல இந்தியா ஒரு கப்பலை கூட இழக்கல. இந்த ஒரு போர்ல வெற்றி பெற்றனாலதான் நம்ம கடற்படை தினம்னு கொண்டாடுறோம். சரித்திரம் கண்ட இந்த ஒரு நாயகன் 1999 ரிட்டையர் ஆனாரு. அதுக்கப்புறமா ஐஎன்எஸ் விக்ராந்தை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட முதல் விமானம் தாங்கி கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். ஐஎன்எஸ் விக்ராந்தை பெருமைப்படுத்துற விதமா அவரோட சிலையை நம்மளால இந்தியா கேட் பக்கத்துல பார்க்க முடியும்.